வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவபுராணம் அத்தியாயம் 4 தாரகாசுரனின் வரம், முருகப்பெருமானின் பிறப்பு, தாரகாசுரனின் வதம் பற்றி நாம் காணலாம். தேவர்களும் அசுரர்களும் பிறப்பில் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் மனதளவில் ஜென்ம விரோதிகளாக இருந்தனர். தேவர்களை விட அரக்கர்களின் மனமும் உடல் வலிமையும் அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அரக்கர்கள் பிரம்மன், சிவன் போன்றவர்களை நோக்கி தவம் இருந்து அந்த தவத்தினால் பல வரங்களையும் பெற்று தங்களுடைய சக்திகளை பெருக்கி வைத்திருந்தார்கள். அதனால் அரக்கர்கள் தேவர்களை எதிர்த்து போரிட்டு அடக்குவதையே அவர்கள் தொழிலாக வைத்திருந்தார்கள். அரக்கர்கள் பாதாள லோகத்தை வாழும் வாழிடமாக வைத்திருந்தார்கள். அரக்கர் இனத்தைச் சேர்ந்த தாரன் என்பவனுடைய மகன்தான் தாரகன். அவனை தாரகாசுரன் என்றும் அழைப்பார்கள். தாரகாசுரன் தன்னுடைய குலப்பெருமையை நிலைநாட்ட விரும்பினான். அதனால் தன்னுடைய குருவான சுக்ராச்சாரியரிடம் சென்று, நான் என்னுடைய முன்னோர்கள் வழி நடக்க விரும்புகிறேன். அவர்கள் இதுவரை தேவர்களிடம் பலமுறை போரிட்டிருக்கிறார்கள். ஆனால் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் தேவர்கள் அனைவரையுமே முழுவதுமாக வெற்றி கொள்ள வேண்டும். அதுவே என் ஆசை. அதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல, இதை கேட்ட அவருடைய குரு, தாரகாசுரா, என்னுடைய ஆசி எப்பொழுதுமே உனக்கும் அசுரர்களுக்கும் இருக்கும். ஆனால் ஆசையினால் மட்டுமே தேவர்களை வெற்றி பெற முடியாது. நீ மதுவனத்திற்கு சென்று பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து மரணமில்லா பெருவாழ்வும் தேவர்களை அடக்கும் வல்லமையும் அடைய வேண்டும் என்று சொன்னார். தாரகன் தன் குருவினுடைய ஆசியோடு மதுவனத்திற்கு சென்று கிழக்கு முகமாக நின்று இரு கைகளையும் ஒரு காலையும் உயர தூக்கி கொண்டு சூரியனை பார்த்தவாறு பல ஆண்டுகள் தவம் புரிந்தான். ஆனாலும் பிரம்மன் காட்சி தரவில்லை. மேலும் பல ஆண்டுகள் பற்பல கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் எதுவுமே சாப்பிடாமல் கடும் தவம் புரிந்தான். அந்த கடும் தவம் புரிய புரிய அவனிடம் சக்தி மிகுதியாயானது. அந்த தவத்தினால் அவன் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு தேவலோகத்தை சுட்டரிப்பதாக இருந்தது. அதை பார்த்த இந்திரனும் தேவர்களும் நடுநடுங்கி போனார்கள். தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்து போனான் இந்திரன். அவன் மற்ற தேவர்களை பார்த்து எப்படி இது ஏற்பட்டது என்று கேட்க, தேவர்களில் ஒருவன் சொல்ல ஆரம்பித்தான். தாரகன் என்ற அசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வருகிறான். பல காலம் ஆகியும் பிரம்மதேவன் அவனுக்கு காட்சி தரவில்லை. இருந்தும் மனம் தளராமல் கடுமையான தவத்தில் இருக்கிறான். அதனால் ஏற்பட்ட நிலைதான் இது என்று சொல்ல, அதை கேட்ட இந்திரன் அதிர்ச்சியடைந்தான். இதற்கே இப்படி என்றால் அவனுக்கு பிரம்மதேவன் வரம் கொடுத்து விட்டால் நம் நிலை என்னவாகும்? அதனால் நாம் அனைவருமே பிரம்மாவிடம் சென்று வரம் கொடுக்க கூடாது என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனைவருமே சென்றார்கள். பிரம்மதேவன் இருக்கும் சத்தியலோகத்தை அனைவருமே வந்தடைந்தார்கள். அவர்களை பார்த்து பிரம்மதேவன், என்னை தேடி வந்ததன் காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு இந்திரன், பிரம்மதேவரே, தாரகாசுரன் உங்களை நோக்கி கடும் தவம் புரிந்து வருகிறான். நீங்கள் அவனுக்கு காட்சி கொடுக்கவும் கூடாது, வரம் அளிக்கவும் கூடாது என்றான் இந்திரன். அதை கேட்ட பிரம்மா, இது என்ன அநீதி? மனதை அடக்கி யார் தவம் புரிந்தாலும் அதை மதித்து அவர்களுக்கு காட்சி கொடுப்பதும் அவர்கள் கேட்கும் வரத்தை கொடுப்பதும் முறையான ஒன்றுதானே. அதற்கு மாறாக அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால், உதாசீனப்படுத்தினால் வருங்காலத்தில் யாருக்குமே தவத்தின் மீது மதிப்பு இல்லாமல் போய்விடும் என்று பிரம்மதேவர் சொன்னார். புரிகிறது பிரம்மதேவரே, இருந்தாலும் தவம் புரிபவன் ஒரு அசுரன். தேவர்களை அடக்கி வெற்றி கொள்ள சக்தி வேண்டி அவன் தவம் இருக்கிறான். அதனால்தான் நீங்கள் வரம் கொடுக்க கூடாது என்று சொல்கிறோம் என்று இந்திரன் சொல்ல, பிரம்மதேவர், இந்திரா, அவன் அசுரன் என்பதால் தான் இத்தனை காலமும் அவனுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் தன் முயற்சியில் சிறிதும் தளராமல் இன்னும் கடுமையாக அவன் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். அதனால் நான் இனியும் காலம் தாழ்த்துவது அழகானதல்ல என்று சொன்னார். தேவர்கள் அனைவருமே ஏமாற்றத்தோடு திரும்பி விட்டார்கள். பிறகு பிரம்மதேவர் தாரகாசுரன் முன் தோன்றி, தாரகாசுரா, உன்னுடைய தவத்தில் நான் நெகிழ்ந்து போனேன். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்ல, தாரகாசுரன் பிரம்மதேவனை வணங்கி, தாங்கள் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வை தர வேண்டும் என்று வேண்டினான். அதை கேட்ட பிரம்மதேவர் சிரித்தார். நீ மட்டுமல்ல, உன் வழி வந்தவர்கள் எல்லாம் மரணமில்லா வரத்தை கேட்டுத்தான் வருகிறீர்கள். ஆனால் பிறந்தவர் அனைத்தும் ஒரு நாளில் அழிந்து போகத்தான் வேண்டும். அதனால் இதை தவிர வேறு வரத்தை கேள் என்று பிரம்மா சொன்னார். பிறகு தாரகாசுரன் சிறிது நேரம் யோசித்தான். பிரம்மதேவா, எனக்கு 2 வரங்கள் அளிக்க வேண்டும். முதல் வரமாக உடல் வலிமையில் பலசாலியாக வேறொருவரை படைக்கக்கூடாது. எனக்கு இணையானவனும் எவருமே இங்கு இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு உடல் வலிமையும் ஆற்றலையும் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றான். பிரம்மதேவரும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார். பிறகு அடுத்த வரம் என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவன், எனக்கு மரணம் நேர்வதாக இருந்தால் அது சிவனுடைய மகனால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தையும் வேண்டினான். அந்த வரத்தையும் கொடுத்துவிட்டு பிரம்மதேவர் மறைந்தார். அவ்வளவுதான். தாரகாசுரன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தான். மனிதர்களாலோ தன்னை போன்ற அசுரர்களாலோ வேற உயிரினத்தாலோ தனக்கு நிச்சயம் மரணம் வராது என்று அவன்
ஆணவத்தில் குதித்தான். அதே சமயத்தில் பித்து பிடித்து ஆண்டி போல திரியும் சிவபெருமானுக்கு புதல்வன் பிறந்தால்தானே அதுதான் நடக்கக்கூடிய ஒன்றே கிடையாதே, சிவனுக்கு மகன் பிறக்க மாட்டான் என்று எண்ணி அவன் ஆணவம் தலைக்கேறியது. பின் தாரகாசுரன் வரம் பெற்றதை அறிந்த அசுரர்கள் அனைவருமே ஒன்று கூடினார்கள். தாரகாசுரனை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் தாரகாசுரன் அசுரர்களின் மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அதன் பின் தான் தாரகாசுரன் அவன் வேலையை ஆரம்பித்தான். உலகத்தில் உள்ள மக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்த ஆரம்பித்தான். யாகங்களை கலைத்தான். தேவாதி தேவர்களை விரட்டி அடித்தான், கொன்றான், அடிபணிய வைத்தான். தேவேந்திரன், குபேரன், வருணன், சூரியன், சந்திரன், வாயுவன் என்று அனைவருமே தாரகாசுரனுக்கு பயந்து அவன் விருப்பப்படி நடந்து கொண்டார்கள். நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்தார்கள். இவ்வாறு உலகையுமே அடக்கி ஆட்சி செய்தான் தாரகாசுரன். அவனை எதிர்க்க யாருமே இல்லை என்ற ஆணவத்தில் அனைவரையும் துன்பப்படுத்தினான். காலம் செல்ல செல்ல அவனது கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. ஒருமுறை தேவேந்திரன் இந்திரலோகத்தில் இருக்கும் போது அங்கு நாரதர் வந்தார். அவரிடம் தேவேந்திரன் நடக்கும் விஷயங்களை பற்றி பேசினான். கடுமையான தவம் யார் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான வரத்தை கொடுப்பது பிரம்மாவின் வேலை. அதை தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் கூடாது. அதே சமயத்தில் இவ்வாறான சோதனை உங்களுக்கு வரும்போது பிரம்மாவிடமே சென்று உங்கள் பிரச்சனைகளை கூறுங்கள் என்று சொல்ல அனைவரும் பிரம்மாவிடம் சென்றார்கள். வரம் கொடுக்க கூடாது என்று நாங்கள் அன்று சொன்னோம், நீங்கள் கேட்கவில்லை. இப்போது வரம் கொடுத்ததால் அனைவரையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல அதை கேட்ட பிரம்மா ஒரு யோசனை சொன்னார். அவனுக்கு கொடுத்த வரத்தில் சிவனுடைய புத்திரனால் தான் அவனுக்கு மரணம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே நீங்கள் சிவனிடம் செல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அவரிடம்தான் இருக்கிறது என்று சொல்ல அதை கேட்ட இந்திரன், நாங்கள் பரம்பொருளான சிவனை பார்க்கலாம் என்றுதான் இருந்தோம். ஆனால் அவர் இமயமலையில் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் தவத்தில் இருக்கும் போது அதை கெடுப்பது மிகப்பெரிய பாவமாகிவிடும். சொல்லப்போனால் அவர் கோபத்தில் நாங்கள் இறந்துவிடக் கூடும் என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல அதை கேட்ட பிரம்மதேவன், கண்டிப்பாக உங்களால் முடியும். தட்சனின் மகளான தாட்சாயினி தன் தந்தை சிவனை அவமதித்து யாகம் செய்த செயலால் தன் பிறவியை முடித்துக் கொண்டாள். அதே சமயம் மறுபிறவி எடுத்து பர்வதன் மகளாக பார்வதியாக பிறப்பு எடுத்திருக்கிறார். இப்போது அவர் தியானத்தில் இருக்கும் சிவனுக்கு பணிவிடை செய்து வருகிறாள். அதனால் சிவனுடைய மனம் மாறி பார்வதியின் மீது ஆசை உருவாகும்படி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்திற்கு விடிவு காலம் வரும் என்று பிரம்மா சொல்ல அதை கேட்டுவிட்டு அனைவருமே தேவலோகம் வந்தார்கள். முடிவு எடுக்க ஆரம்பித்தார்கள். சிவனுடைய தியானத்தை கலைத்து பார்வதி மீது அன்பு வருமாறு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக மன்மதனுடைய துணை வேண்டும் என்று முடிவெடுத்து மன்மதனை வரவழைத்தார்கள். மன்மதன் கூட அவருடைய மனைவியான ரதிதேவியும் வந்திருந்தாள். அழைத்த காரணத்தை மன்மதன் கேட்க தேவேந்திரன் சொன்னான், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எவ்வளவோ திறமை இருக்கிறது. ஒவ்வொருவராலும் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். ஆனால் உன்னுடைய திறமை மிகச் சிறப்பு. எந்த ஆற்றலையும் அடக்க வல்லது, யாரையுமே எளிதில் அடிமைப்படுத்த வல்லது. அதனால் நீ எனக்கு உதவ வேண்டும். தாரகாசுரனின் வரத்தால் நாங்கள் அனைவருமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவனிடமிருந்து காப்பாற்ற சிவபுத்திரனால் மட்டுமே முடியும். ஆகவே நீயும் ரதியும் சேர்ந்து சிவனை எப்படியாவது காம வலையில் விழவைத்து அங்கிருக்கும் பார்வதியோடு ஒன்று சேர்க்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று இந்திரன் சொல்ல அதை கேட்டு மன்மதன் பயப்பட வேறு வழியில்லை, இது மட்டும்தான் வழி என்று இந்திரனும் தேவர்களும் சொல்ல அதை ஒரு சவாலாக எடுத்து ரதியும் மன்மதனும் கைலாயம் சென்றார்கள். இருவரும் அங்கு போன போது சிவபெருமான் தவநிலையில் இருக்க பார்வதி தேவி பல வகை பூக்களோடு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். ரதியும் மன்மதனும் வந்தவுடன் அங்கு காட்சியே மாறிவிட்டது. அனைவரின் மனதிலும் மகிழ்ச்சி உண்டானது. பறவைகளும் விலங்குகளும் தங்கள் ஜோடிகளோடு கொஞ்சி குழாவின. மாமுனிவர்களின் மனமும் கூட சலனப்பட்டு போனது. பல வகையான பூக்கள் பூத்து குலுங்கின. அந்த பூக்களால் அந்த இடம் முழுக்க நறுமணம் வீசியது. பார்வதி தேவியின் மனதிலும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்போதும் சிவபெருமானின் தவம் களையவில்லை. பிறகு மன்மதன் சிவனுடைய இடதுபுறத்தில் கரும்பு வில்லை கைகளில் ஏந்தி நின்று கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் ரதிதேவி இருந்தாள். மன்மதன் கரும்பு வில்லில் காமக்கணையை தொடுத்தான். அது சிவபெருமான் அருகில் விழுந்தது. சட்டென்று அவருடைய யோகம் கலைந்தது. ஒரு கண நேரம் அவரையே மறந்து அவருக்கு அருகில் இருக்கும் பார்வதி தேவியை மயக்கும் பார்வையில் பார்த்தார். அவருடைய அழகிலும் கவர்ச்சியிலும் சிவனே மயங்கி போனார். பார்வதியின் மீது கையை வைத்தார். அதை கண்ட பார்வதி நாணத்தால் வெட்கப்பட்டார். சிறிது நேரத்தில் சிவபெருமான் தன் நிலையை உணர்ந்தார். பரமேஸ்வரனான எனக்கே இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்று அவருக்கு தோன்றியது. சுற்றும் முற்றும் பார்த்தார். பிறகு அவருக்கு காரணம் தெரிந்துவிட்டது. இதற்கான காரணம் மன்மதன். அவனுடைய காமக்கணை என்று தெரிந்த பிறகு கோபப்பட்ட சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பை உருவாக்க அது வெளிப்பட்டு மன்மதனை சாம்பலாக்கி
உண்டாக்கியது. அதை பார்த்த ரதிதேவி அதிர்ச்சி அடைந்தாள், புலம்பித் தவித்தாள். சிவனின் கோபத்திற்கு என் கணவர் ஆளாகிவிட்டாரே என்று அழுது கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தேவர்களும் இந்திரனும் அங்கு வந்தார்கள். மன்மதன் வந்த காரணத்தையும் சொன்னார்கள். அதை கேட்ட சிவன் ரதிதேவிக்கு ஆறுதல் சொன்னார். கவலைப்படாதே, இதுவரை நடந்த அனைத்துமே ஒரு காரணத்தினால்தான் நடந்திருக்கிறது. வருங்காலத்தில் மன்மதன் துவாரகபுரியில் கிருஷ்ணர் ருக்மணியின் மகனாக பிரத்யுனன் என்ற பெயரில் தோன்றுவான். அவன் குழந்தையாக இருக்கும் போது சம்பாசுரன் என்ற அரக்கனால் கவரப்பட்டு பெருங்கடலில் எறியப்படுவான். இருந்தாலும் அவனுக்கு உயிர் பிரியாது. அவனே சம்பாசுரனை எதிர்த்து போரிட்டு கொள்வான். அந்த சமயத்தில் அவன் உன்னை அடையும் நிலை ஏற்படும். அதுவரை ரதிதேவியாகிய நீ சம்பாசுரனுடைய நகரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல அவளும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாள். இருந்தாலும் மன்மதனுடைய முயற்சி விபரீதமாகவே முடிந்தது. தாரகாசுரனை வதம் செய்ய சிவனுக்கு மகன் பிறக்கும் வாய்ப்பும் ஏற்படாமல் போய்விட்டது. அதனால் தேவர்கள் பெரிதும் வேதனை அடைந்தார்கள். பார்வதி தேவியை வருத்தமடைய செய்தது. இதனால் சிவபெருமானை கணவனாக அடையும் வழி தெரியாமல் அவள் கலங்கி நின்றாள். அந்த சமயத்தில் நாரத முனிவர் அங்கு வந்தார். பார்வதியின் கவலையை பார்த்த அவர் என்ன காரணம் என்று கேட்க நடந்த விஷயத்தை அவள் சொன்னாள். கவலைப்படாதே, நீ சிவனை நோக்கி கடும் தவம் செய்ய வேண்டும். கடும் தவத்திற்கு கண்டிப்பாக அவர் வரம் தருவார். ஆகவே நீ கடும் தவம் புரிய வேண்டும். அதனால் மட்டுமே சிவனை அடைய முடியும் என்று நாரதர் சொன்னார். அதை கேட்டு மகிழ்ந்த பார்வதி தன் நாட்டிற்கு வந்தாள். சிவபெருமானை தன் கணவனாக அடைய விரும்பி தவமிருக்கப் போவதை அறிந்த அவருடைய தந்தையான பர்வதராஜன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவளுடைய தாய்க்கு மகிழ்ச்சி இல்லை. பிறகு ஒரு வழியாக அவரையும் சமாதானப்படுத்தி நாடு நகரத்தை விட்டு சுகபோகத்தை விட்டு காட்டிற்கு சென்றாள். தன் ஆபரணங்களை நீக்கிவிட்டு சாதாரண பெண்ணாக தன் தாய் தந்தையரை வணங்கிவிட்டு ஆசியை பெற்றுக்கொண்டு இரு தோழிகளோடு காட்டிற்கு வந்தாள். ஆசிரமம் அமைத்தாள். கடும் தவத்தை மேற்கொண்டாள். நிலத்திலும் நீரிலும் நெருப்பிலும் என்று மாறி மாறி தவம் புரிந்தாள். முனிவர்களே வியந்து பாராட்டும் அளவிற்கு கடுமையான தவம் புரிந்தாள். தேவர்கள் அனைவருமே அவளின் தவத்தின் வலிமையை பார்த்து பாராட்டினார்கள். ஆனால் சிவனின் மனம் பார்வதியின் பக்கம் திரும்பவில்லை. இதை அறிந்த தேவர்கள் அனைவருமே ஒன்று கூடி கைலாயம் சென்றார்கள். சிவபெருமானே, நாங்கள் அனைவருமே இங்கு வந்த காரணம் என்னவென்றால், நீண்ட காலமாக பார்வதி தேவி முனிவர்களையும் மிஞ்சும் அளவிற்கு உங்களை வேண்டி கடும் தவம் புரிகிறார். நீங்கள் உலக நன்மைக்காக மனம் இறங்கி பார்வதியான வேண்டுதலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட சிவபெருமான் சிரித்தார். தேவர்களை கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்தில் பார்வதிக்கு தரிசனம் கொடுத்து அவளையே திருமணம் செய்வேன். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். கவலையின்றி செல்லுங்கள் என்று சொல்ல அனைவரும் சென்று விட்டனர். சிவபெருமான் பார்வதியை பரிசோதிக்க விரும்பினார். அதற்காக ஒரு திருவிளையாடலை ஏற்பாடு செய்தார். இமயமலை விட்டு கீழே வந்து சடைமுனி தரித்த ஒரு வயோதிக அந்தனர் போல உருமாறினார். பிறகு பார்வதியின் ஆசிரமத்திற்கு வந்தார். அந்தனரை பார்த்த பார்வதி தேவி வணங்கி வரவேற்று உபசரித்தாள். பிறகு பார்வதியை பார்த்து அந்தனர் வேடத்தில் இருக்கும் சிவன் கேட்டார், பல கொடிய மிருகங்கள் இருக்கும் இந்த காட்டில் இங்கு வந்து தங்கி கடும் தவம் புரிவதற்கு காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு பார்வதி தேவி மிக பணிவோடு, சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறேன். அவரையே கணவனாக அடைய விரும்புகிறேன். அதனால்தான் என்று சொல்ல அதை கேட்ட அவர் பலமாக சிரித்தார். உன் விருப்பத்தையும் முயற்சியையும் பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நீயோ அரசகுமாரியாக வளர்ந்தவள், அரண்மனையில் சுகபோகமாக இருந்தவள், பல வகையான ஆடை ஆபரணங்களை போட்டவள். அப்படி இருக்க எதற்காக ஆண்டியும் பித்தனுமாகிய சிவனை எண்ணி கடும் தவம் புரிய வேண்டும்? புலித்தோலையே ஆடையாக கொண்ட அவன், நஞ்சான பாம்பையே ஆபரணமாக அணிந்தவன் அவன், காளையை வாகனமாக கொண்டவன் அவன், காடு மேடெல்லாம் சுற்றி திரிபவன், ஏகாந்தமானவன், எதன் மீதும் பற்றில்லாதவன், ஆசை பாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்டவனை மணந்து கொண்டு நீ எந்தவிதமான சுகத்தை அனுபவிக்க முடியும்? பூமியிலும் தேவலோகத்திலும் அழகான கவர்ச்சியான ஆண்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களை திருமணம் செய்து கொண்டு ஒரு அரசகுமாரியாக மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இவ்வாறாக பல வாய்ப்புகள் இருக்கும் போதும் போயும் சிவனை நினைத்து கடும் தவம் புரிந்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறாயே என்று அந்தனர் வடிவில் இருக்கும் சிவன் கேட்க அதை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்தது. நீங்கள் தவத்தில் சிறந்தவர், சிவபக்தர் என்று பெருமிதம் அடைந்தேன். ஆனால் தாங்களே சிவனை திட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு சிவனுடைய அருமை பற்றி தெரியாது என்று நினைக்கிறேன் என்று கோபமாக பார்வதி தேவி சொல்ல அதை கேட்டவர், நான் உண்மைதானம்மா சொன்னேன், எதற்கு கோபப்படுகிறாய்? எதற்கு திருமணம் செய்கிறோம்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, சகல வசதிகளையும் பெறுவதற்கு. நீயோ அரசகுமாரி, சிவனை திருமணம் செய்தால் இது எதுவுமே உனக்கு கிடைக்காது. அதனால் தான் சொன்னேன். ஏன் கோபப்படுகிறாய் என்று அந்தனர் வேடமிட்டிருக்கும் சிவன் கேட்க மீண்டும் அதை கேட்ட பார்வதி தேவி சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தாள். நீங்கள் சொல்வது வேடிக்கையாக
மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவனிடம் என்ன கிடைக்காது என்று நினைக்கிறீர்கள்? அண்ட சராசரங்களின் அதிபதியே அவர்தான். தேவாதி தேவர்களுக்கு முதன்மையானவரே அவர்தான். அவர் எதிலிருந்தும் தோன்றவில்லை, தானாக தோன்றியவர். உலகத்தில் உள்ள அனைத்துமே அவரிடத்தில் இருந்துதான் தோன்றியது. அசையும் அசையாத பொருட்கள் அனைத்துமே அவரால் தான் தோற்றுவிக்கப்பட்டது. அவரே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழிலுக்கும் அதிபதியானவர். இப்படிப்பட்டவரை சாம்பல் பூசிய பித்தன் என்றும் ஊர் சுற்றி திரியும் திகம்பரர் என்றும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கவே எனக்கு கோபமாக வருகிறது. இந்த இடத்தை விற்று சென்று விடுங்கள் என்று கோபமாக சொல்லிக்கொண்டே தன் தோழிகளுக்கு கட்டளையிட்டாள். அதை கேட்ட சிவபெருமான் மனம் குளிர்ந்தது. தன் சுய உருவத்திற்கு வந்தார். பார்வதி என்று அழைத்தார். இதை பார்த்த பார்வதி வெட்கம் அடைந்து தலை குனிந்தாள். சிவன் என்று தெரியாமல் அவர் மனம் நோகும்படி பேசிவிட்டோமே என்று மனம் வருந்தினாள். அவளால் பேசவே முடியவில்லை. ஆனால் சிவபெருமான் பேசினார். பார்வதி தேவியே, அனைத்தும் நான் அறிவேன். உன்னை சோதிப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். என் வேலை முடிந்தது. இனி தாமதம் வேண்டாம். நாம் கைலாயத்திற்கு போகலாம். என்னுடன் வந்துவிடு என்று அழைத்தார். அதை கேட்ட பார்வதி, பரம்பொருளே, நீங்கள் என்னை தேடி வந்து காட்சி கொடுத்தது எனக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. நான் தங்களுக்கு உரிமையானவள்தான். இருந்தாலும் தங்களோடு இப்போது வந்து விடுவது என் தந்தைக்கு பெருமை அல்ல. தாங்கள் என்னை முறைப்படி மணந்து அழைத்துச் செல்வதே தங்களுக்கு சிறப்பாகும் என்று பார்வதி சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார் சிவபெருமான். பிறகு பார்வதி அரண்மனைக்கு வந்தாள். பர்வதராஜனும் அவர் மனைவியும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு காசிக்கு சிவபெருமான் வந்தார். அங்கிருந்த முனிவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தார். மா முனிவர்களே, தேவர்கள் நீண்ட காலமாக தாரகாசுரனுடைய துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அவனை கொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் பார்வதியை திருமணம் செய்ய போகிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய சார்பாக பர்வதராஜனிடம் சென்று அவரது மகள் பார்வதி தேவியை திருமணம் பேசி முடிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் திருமணத்தை நடத்தும் மாபெரும் பொறுப்பை நீங்களே ஏற்க வேண்டும் என்று சிவன் சொன்னார். இது அங்கிருந்த மா முனிவர்களுக்கு மிக பெருமையாக இருந்தது. பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உலக நாயகனுக்கும் நாயகிக்கும் மனம் பேசி முடிக்கும் பொறுப்பை தங்களுக்கு அளித்ததை பெரும் பாக்கியமாக பார்த்தார்கள். பிறகு தேவர்களும் மா முனிவர்களும் படைசூழ சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தது. பல மாதங்கள் ஓடியது. அந்தப்புரத்தில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இருந்தாலும் புத்திரன் மட்டும் பிறக்கவில்லை. நாளுக்கு நாள் தாரகாசுரனின் தொல்லை பெருகிக் கொண்டே போனது. தேவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்தப்புரத்தில் சிவனையும் தரிசிக்க வழியில்லை. பின் இறுதியாக அவர்கள் முடிவெடுத்து அக்னி தேவனை அழைத்து அந்தப்புரத்திற்கு சென்று நம் கஷ்டங்களை சிவனிடம் சொல்ல வேண்டும். அவர் அதை புரிந்து கொள்வார் என்று சொல்ல, அதற்கு அக்னி தேவன் ஒரு புறா வடிவத்தில் அந்தப்புரம் நோக்கி வந்தான். புறா வேடத்தில் வருவது அக்னி தேவன் என்று அறிந்து கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவத்தில் இருந்தார். சிவபெருமான் கைலாயத்தில் உள்ள குகைக்கு பார்வதி தேவியுடன் சென்றார். அங்கு தாண்டவத்தின் மகிழ்ச்சி நிலையில் எம்பெருமானின் சக்தியின் ஒரு பகுதியும் பார்வதி தேவியின் சக்தியின் ஒரு பகுதியும் இணைந்து கொண்டு ஒரு புதிய சக்தியின் தோற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தது. அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தில் சிறிது வெப்பமும் உண்டாயிற்று. அக்னி தேவன் அந்த குகையின் உள்ளே சென்று பார்த்தார். அவ்வேளையில் எம்பெருமானும் பார்வதி தேவியும் தியான நிலையில் ஆனந்த தாண்டவம் புரிய அங்கு ஒரு மகத்தான சக்தி உருவாவதை கண்டார். அந்த சக்தியானது அதிகரிக்க அதிகரிக்க அதனுடன் வெளிச்சமும் வெப்பமும் அதிகரித்து கொண்டே போனது. அப்போது தேவேந்திரன் அக்னி தேவரின் இடம் அறிந்து அங்கு வந்தார். அக்னி தேவரிடம், தாரகாசுரன் இவ்விடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் இந்த சக்தி கிடைத்தால் அவன் அழித்து விடுவான். ஆகவே அக்னி தேவரே, நீர் இச்சக்தியை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடம் நோக்கி செல்ல வேண்டும் என்று தேவேந்திரன் கூறினான். பின்பு அக்னி தேவர் இந்த சக்தியை கைலாய மலையிலிருந்து எடுத்துக்கொண்டு புறா வடிவில் பறந்து சென்றார். அவ்வேளையில் தாரகாசுரன் அங்கு வரவே தேவேந்திரனும் அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றான். பின் தாரகாசுரன் தியான நிலையில் இருந்த எம்பெருமானையும் பார்வதி தேவியையும் கண்டான். ஆனால் அங்கு எந்தவிதமான சக்தி தோற்றமும் புலப்படவில்லை. அதை பார்த்த அவன் திரும்பி அசுரலோகம் சென்றான். இருப்பினும் தாரகாசுரன் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி உள்ளது போல் உணர்ந்தான். புறா வடிவத்தில் இருந்த அக்னி தேவர் அந்த புதிய சக்தியை தன் வாயில் ஏந்தியபடி பறந்து சென்றான். நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சக்தியிடம் இருந்து வெளிப்பட்ட வெப்பத்தின் அளவை அக்னி தேவரால் தாங்க முடியாமல் அந்த சக்தியை கங்கை நதியில் போட்டுவிட்டார். பின் இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் தர்ப்பை புற்கள் நிறைந்த இடத்தில் அந்த சக்தியினை விட்டுவிட்டது. பின் அந்த சக்தியில் இருந்து அனைவரின் இன்னல்களை போக்கும் வல்லமை கொண்ட அழகிய குழந்தை தோன்றியது. அப்போது அங்கு நீராட வந்த 6 கன்னியர்கள் இந்த அழகிய குழந்தை தனியாக இருப்பதை கண்டு வியந்தனர். பின்பு அதிலிருந்த ஒரு கன்னியர், இவன் என் குழந்தை என்று கூற 6 கன்னியர்களும் தங்களுக்குள் மோதலில் ஈடுபட்டனர். இதை கண்டு அழகிய சிறி
சிரிப்பை உதிர்த்த முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக அவர்களுக்கு தோற்றம் அளித்தார். பின்னர் கார்த்திகை பெண்கள் தங்களுக்குள் இருந்த மோதல்களை விட்டு ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டனர். அவ்வேளையில் முருகப்பெருமான் அழுகவே அங்கிருந்த கார்த்திகை பெண்களே அவருக்கு தேவையான பாலை அளித்தனர். 6 கார்த்திகை பெண்களிடமிருந்து பாலை பருகியதால் முருகப்பெருமான் ஆறுமுகன் என்று அழைக்கப்பட்டார். தியான நிலையில் இருந்து தன் பழைய நிலைக்கு பார்வதியும் சிவபெருமானும் வந்ததும் நம் மைந்தன் எங்கே என்று பார்வதி தேவி கேட்டார். எம்பெருமானோ இங்கு நடந்த எல்லாவற்றையும் உணர்ந்து பின் பார்வதி தேவியிடம் அமைதி கொள்வாய் தேவி என்று கூறினார். ஆனால் தேவியின் மனமோ மிகவும் சங்கடத்திற்கு ஆளானது. சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கவலை கொள்ள வேண்டாம் தேவி, காலம் கனியும் போது நாம் குமரனை காணச் செல்வோம் என்று கூறினார். பதியின் கூற்றுகளில் உண்மை இருக்கும் என உணர்ந்த பார்வதி தேவி குமரனை பற்றிய கவலைகள் இருந்த போதும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தார். காலங்கள் விரைந்து ஓடியது. தாரகாசுரனின் அறமற்ற செயல்கள் அதிகரித்து கொண்டே சென்றன. சிவகுமரனான முருகக் கடவுள் 6 கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். இந்த செய்தியை நாரதர் தேவர்களுக்கு சொன்னார். தேவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதை அறிந்த பார்வதி தேவி மகிழ்ச்சியில் முருகக் கடவுளை பார்க்க சென்றார். கார்த்திகை பெண்களும் முருகனிடம் இவர்தான் உன் தாயார், நாங்கள் உன்னை வளர்த்தவர்கள் என்று கூற இதை சற்றும் எதிர்பாராத முருகர் குழப்பமடைந்தார். பின் எம்பெருமான் முருகரின் பிறப்பை பற்றி எடுத்துரைக்க பிறகு முருகர் கைலாயம் சென்றார். பின்பு தேவர்கள் சிவபெருமானின் அருளால் முருகப்பெருமானை தங்கள் சேனைக்கு தளபதியாக நியமித்துக் கொண்டு தாரகாசுரன் மீது படையெடுத்து சென்றார்கள். முருகப்பெருமானின் தலைமையிலான படை சோனிதாபுரத்தை தாக்கியது. முருகப்பெருமானின் அபார சக்திக்கு ஈடு கொடுத்து போரிட முடியாமல் அசுர படைகள் அழிந்து போயின. பல அசுரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். தாரகாசுரன் பெற்ற வரத்தின்படியே சிவபுத்திரனான முருகனால் தாரகாசுரன் கொல்லப்பட்டான். அந்த தீய அசுரன் அழிந்து போனதால் அனைவரின் துயரமும் நீங்கியது. தேவர்கள் முருகப்பெருமானை போற்றி வணங்க ஆரம்பித்தார்கள். இத்துடன் அத்தியாயம் 4 முடிவடைந்தது. நன்றி.